வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எனது புதிய உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மண் சட்டியில் நல்லா தளன்னு சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மண் சட்டி நல்லா காஞ்ச உடனே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பிரிஞ்சி இலை, நட்சத்திரப்பூ, கல்பாசி, பட்டை, கிராம்பு, மிளகு, சோம்பு எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ அதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் நம்ம புளி சேர்க்க போகிறது கிடையாது, புளிப்புக்கு தக்காளி மட்டும்தான். அதனால் நல்லா தாராளமாக 3 கைப்பிடி அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி கிரேவியாக வர்றதுக்கு மஞ்சத்தூள், கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த அளவு கிரேவியாக வந்துடணும். இப்போ குழம்புத்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலாவில் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு முட்டையாக அப்படியே ரவுண்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முட்டையும் தனித்தனியாக இந்த மாதிரி அழகாக வெந்திருக்கும். போட்டு ரொம்ப கிளறாமல் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு ஒவ்வொரு முட்டையாக திருப்பி விட்டுக்கலாம். அழகாக வெந்து தனித்தனியாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் அது கொதி வரட்டும். இறக்க போகையில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கலாம். சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.